நீங்க விருச்சக ராசி விருச்சக லக்னம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ராகு தசை நடக்குது, ராகுவோட புத்தி நடக்குதுன்னா கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய பதவியை பிடுங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். கோர்ட்டு கேஸ்ன்னு போறது, படி ஏறுறது, அதே மாதிரி தண்டனைகள் அனுபவிக்கிறது, உங்க மேல அலிகேஷன் ஆகி அது நிரூபணம் ஆகிறது, இதனால மன உளைச்சல்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க வந்து இந்த எலெக்ஷன்ல நீங்க ஒரு எம்எல்ஏ எம்பி இது எதா இருந்தாலும் சரி, கவுன்சிலரா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஜெயிக்கணுமா ஜெயிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. 4ஆம் இடத்துல எப்பெல்லாம் ராகுவோ கேதுவோ வருதோ பதவியை புடுங்காம விடாது. பதவியில இருக்க எப்பேற்பட்ட ஆளுங்களே அதை புடுங்கி வச்சிருந்தனால அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது பரிகாரங்கள் செஞ்சு இறை வழிபாடு பரிகாரங்கள் செஞ்சுக்குங்க. அப்பதான் நீங்க நல்லா ஜெயிக்க முடியும். உங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக இல்லை, உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது, பரிகாரங்கள் பூஜை முறைகள் தேவைப்படுதுன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு நான் வழிகாட்டுறேன். தேர்தலில் வெற்றி பெறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க செய்யணுமோ அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பொதுவா விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா துறையும் காட்டிலுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கிரக நிலைகள் அதாவது ரொம்ப கெடுபலன்கள் இல்லை, சாதகமா சூப்பர் ஜாக்பாட் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் சாதகமா தான் இருக்கு. இந்த விஷயங்களை நீங்க கையாள முடியும். இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா கெடுபலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது. பொருளாதார வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்குது. அதே நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வராம கையாளுங்க. நிறுத்தி நிதானமா பொறுமையா தியானம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க. இதை பண்ணினாலே இந்த 2026 வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தான், வெற்றி தான். அதே மாதிரி ஆசை அபிலாசைகளை நிறைவேற்றிக்க முடியும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.